ஆனா அவர் கூட இருக்கிறவங்க அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்பது என்னுடைய பார்வை. ஓகே, அப்ப கூட இருப்பவர்களே விஜய் கொண்டு போய் இப்படி சிக்க வச்சுட்டாங்க. அதுதான் திருப்பவும் கூட இருக்கிறவங்க. ஆமா, அதாவது சம்பவம் நடக்கிற பொழுதும் சரி, சம்பவத்துக்கு பிறகும் சரி, அது தமிழக காவல்துறை குற்றப்பதிவு வழக்கு பதிவு செய்த போதும் சரி, அவங்க அவ்வளவு நாள் அப்ஸ்கேண்ட் ஆயிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்து ஒரு புரட்சி வெடிக்கணும், ஒரு ட்வீட் போட வேண்டிய அவசியம், அதில் தான் அது ஒரு ஆல் இண்டியா நியூஸ் ஆச்சு. அடுத்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, சிபிஐக்கு போகணும் என்ற பொழுதும் சரி, அப்ப இதை ஒரு பெரிய சாதனையாக பேசிய போதும் சரி, அடுத்து பாஜகவோடு சில பேரம் பேசிய பொழுதும் சரி, இப்ப சிபிஐக்கு சென்ற வாரம் சென்ற போதும் சரி, இது எல்லாமே அவர் தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் உடனிருப்பவர்களை, அரசியல் ரீதியாக உடனிருப்பவர்களை நம்பாமல் நல்ல வழக்கறிஞர்களை நம்பி சட்டப்படி இந்த வழக்கை எதிர்கொள்ளணும். இந்த வழக்குக்கு அரசியல் ரீதியாக அவர் எதிர்த்து போராடணும். அவர் தொடர்ந்து அரசியலில் நீடிப்பதாக இருந்தால்